என்ன அவினாஷ், எல்லாம் ரெடி தானே? ஷூட்டுக்கு போயிடலாமா? இல்லை சார், அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. வாட்? பிரச்சனையா? என்ன? ஏதாவது சின்ன இஷ்யூவா இல்லை பெரிய இஷ்யூவா? சார், அது இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம செலக்ட் பண்ண ஹீரோயினை வேண்டான்னு சொல்லிட்டார் சார். எதுக்கு அப்படி சொன்னாரு? அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கான் சார், அந்த பொண்ணை இந்த படத்தில் நடிக்க வைக்க பார்க்குறாரு. ஓ, ரெக்கமெண்டேஷனா? ஆமாம் சார். சரி, அந்த பொண்ணுக்கு மேக்கப் டெஸ்ட் பண்ணியாச்சா? இந்த படத்துக்கு அந்த பொண்ணு ஒத்து வர்றதா இருந்தா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே? அங்கே தான் சார் பிரச்சனையே. இப்போ நம்ம எடுக்க போகிற படம் வில்லேஜ் டாபிக், அதால் நம்மளுக்கு ஹோம்லேயே இருக்கிற பொண்ணு தான் வேணும். நம்ம செலக்ட் பண்ணதும் அந்த மாதிரி பொண்ணு தான். ஆனால் இந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டுன்னு வந்திருக்கிற பொண்ணு நார்த் இந்தியா, அவங்க இந்த படத்துக்கு சூட் ஆக மாட்டாங்க சார். ஓ அப்படியா? சரி லோகேஷ், நீ இந்த படத்தோட டைரக்டர், உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு தானே? டைரெக்டாக அந்த ப்ரொடியூசர் கிட்ட இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட வேண்டியது தானே? சார், சொல்லாமல் இருக்குவேண்ணா, சொல்லியாச்சு சார். ஆனால் அவர் கேட்க மாட்டேன்றாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா அதால் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேளுங்கன்றாரு. அதுக்கும் மேலே யாராவது ஏதாச்சும் பேசுனா இந்த படத்துலேருந்து விலகிடுங்கன்னு சொல்கிறாரு சார். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. உங்ககிட்ட கால் ஷீட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் சார். அதுலேயும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. என்னால் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு அந்த பொண்ணை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ண இஷ்டம் இல்லை சார். அதே சமயத்தில் இந்த படத்தை விட்டு வெளியே போகவும் முடியாது, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அதான் சார், ஷூட்டிங்க்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஓ சரி சரி. எங்கே ப்ரொடியூசர் வந்துட்டாரா? அவர் வந்த உடனே என்னை பார்க்க சொல்லுங்க. ம் சரி சார். அது வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். அவர் வந்துட்டோம், என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறமா இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஓகே, டோன்ட் வரி, ஐல் டேக் கேர் ஆஃப் இட். ம் ஓகே சார். என்னது, கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்குறீங்களா? யாருக்கு கல்யாணம்? வா தேவி. என்னது, நம்ம வீட்டில் கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? அடங்காம என் பேச்சு கேட்காம திரியிறியே, உனக்கு தான். நிஜமாவாப்பா? போட்டன்னா பாரு, முளைச்சு 3 இலை விடல, கல்யாணம் கேக்குதா உனக்கு? டேய் டேய், சும்மா இருடா, ஏதோ தெரியாம கேட்டுட்டா, அதுக்குள்ளே அடிக்க பாயவாய்வன். ஏண்டி சும்மா இருடி, அவர் பிபியை ஏத்துறதுக்குன்னே பேசவா இவ? பின்ன என்னம்மா, இந்த வீட்டில் நிம்மதியா என் தலைவர் படம் பார்க்க ஆகுதா? முடியலண்ணே, என்னால் சுத்தமாக முடியல. பார்த்தீங்களா, ஒரு பிக்சர் பார்க்கணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளே, இவ்வளோ நான் என்னன்னு சொல்லுவேன்? அங்கங்கே பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு சூதானமாக நடந்துக்கிறாங்க, இவ்வளோ இருக்காளே. இதுக்கு மேலே என்னால் இவ்வளோ பார்த்துக்க முடியாதுண்ணே. எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்டலோடு இருக்கிற ஸ்கூலில் பார்த்து முதல்ல இவ்வளோ சேர்த்து விட்டுருங்கண்ணே. விடுங்க, ஏதோ குழந்தை தெரியாம பேசிடுச்சு. முதல்ல ஒன்ன கொல்ல நம்பி. ஐயோ அக்கா, என்ன காப்பாத்துங்க. விடுடா தம்பி, விடுங்க தம்பி. இல்ல நீ, உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. இவ இப்படி ஆனதுக்கு முழு காரணமே இவதான். நீ விடுடா, அவதான் சின்ன பொண்ணு தெரியாம பேசுறா, நீயும் அவ கூட சமக்கு சமமா நிக்கிறியே. யாருன்னா யாரு இவள சின்ன பொண்ணு? இவ இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமாண்ணே? என்னடா அப்படி என்ன பண்ணிட்டா? ஸ்கூலை கட்டடிச்சிட்டு இவளும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிக்சர் பார்க்க போயிருக்காங்க. இவளும் இவ ஃப்ரெண்ட்ஸும் தேட்டர்ல என்னமா கூத்தடிச்சிருக்காங்க தெரியுமாண்ணே? அதுவும் யாரோட தேட்டர்? என் ஃப்ரெண்டு தேட்டர். என் மான மரியாதை எல்லாமே போச்சு. பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ நான் போயிட்டு வரேன்டான்னு சொன்னா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எப்ப சாமி, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, இன்னொரு முறை இந்த பக்கம் மட்டும் வந்துடாதன்னு சொல்லிட்டான்னு. நிஜமாவே இப்படி சொன்னானடா? அட நீங்க வேற, அவன் போட்டு கும்பிட பார்த்துருக்கணுமே, இந்த கெஞ்சாத குறையா கேட்டுக்கிட்டான். டேய், இதுல சுனிய மட்டும் நம்ம குத்தம் சொல்ல முடியாதுடா. இவன் மிரட்டினான்னு அந்த நல்லவன் இருக்கானே கார்த்திக், அவன் தான் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்கான். இதுல இன்னொரு விஷயத்த கேளு, அவனும் ஞாயிற்றுக்கிழமை பிக்சர் பார்க்க டிக்கெட் புக் பண்ணின்னு இருக்கான். வர்ஷினி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாடா. டே கார்த்தி, இப்படி என்ன மாட்டி விட்டுட்டே, ஒரு நாளைக்கு உன்னை வச்சுக்கிறேன். ஏண்டா சுனி இப்படி பண்ண? நான் என்ன செய்யட்டும் பெரியப்பா, விக்ரமோட டை ஹார்ட் ஃபேனாக இருக்கிற நானே அவர் படத்தை பாடி கொண்டாடலனா இனி யார் கொண்டாடுவா? அப்புறம் இந்த சுனியை பற்றி ஊரில் என்ன பேச மாட்டாங்க? சரிடா, பிக்சர் போன சரி, அங்க இருக்கிற தியேட்டர் சீட்டெல்லாம் ஏன் கிழிச்சியா? அதுவா பெரியப்பா, நான் ஃபஸ்ட்டு என்னோட பேக்கில் இருந்த கணக்கு புக்கை தான் கிழிச்சேன். அந்த புக்கில் இருக்கிற பேஜ் எல்லாம் தீர்ந்து போச்சா, அப்போ என்ன செய்யன்னு தெரியல, அதான்
தேட்டரோட சீட்டை கிழிச்சிட்டான். என்னது, கணக்கு நோட்டை கிழிச்சு எறிஞ்சிட்டியா? அண்ணா, இது முடியவே முடியாது. முதல்ல எங்கேயாச்சும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு ஹாஸ்டலோட சேர்த்து ஸ்கூலை பார்த்து இவ்வளோ முதல்ல சேர்த்து விடுங்கண்ணே. என்ன பேசுறீங்க நீங்க? அவளை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? உன்னை விட்டு அவளை தள்ளி வைக்கணும்னு தான் நான் இதை செய்ய நினைக்கிறதே. டேய், இப்போ எங்கேருந்துடா நம்ம ஹாஸ்டலும் ஸ்கூலும் தேடுறது? 12th பாதியில் எங்கேயும் அட்மிஷன் வாங்க மாட்டாங்கடா. அவள் 12th முடிக்கிட்டோம், அப்புறமா பார்க்கலாம். இல்லைண்ணா, இவங்க 2 பேர் கூட என்னால் குப்பை கொட்ட முடியாது. முதல்ல நீங்கள் பாருங்க. டேய், இப்போ எங்கேயும் அட்மிஷன் போட மாட்டாங்கடா. அப்படியே பண்ணாலும் நம்ம பொண்ணோட படிப்பு தான் கேட்டு போகும். என்னது படிப்பா? அப்படி ஒன்று இருக்கா அவகிட்ட? அப்பா, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க நீங்கள். பெரியப்பா, இப்போவே டிக்கெட் போடுங்க. நான் வர்ஷினி அக்கா கூட போய் வர்ஷினி அக்கா காலேஜில் படிக்கிறேன். எதுக்கு? இங்கே நாரடிச்சது பத்தாதுன்னு சென்னை வரைக்கும் போய் என் பேரை நாரடிக்கணுமா? பெரியப்பா, நானும் அக்கா கூட போய் சென்னையிலே படிக்கிறேன் பெரியப்பா. அதுக்கு நீ 12th பாஸ் ஆகணும்டா. அதான் நடக்க போகிறது இல்லையே. பெரியப்பா, நான் 12th பாஸ் ஆகிறேன், சென்னையில் போய் படிக்கிறேன். இது ஐயோ வேண்டாம் சுனி குட்டி, அம்மாவுக்கு ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசை இருக்குடி. ஐயோ வேணாம் சுனி, அம்மா தாலி பாக்கியத்து மேலே கையை வச்சிடாதடி. சத்தியம் சத்தியம், இது இந்த கார்த்திக் மண்டை மேலே சத்தியம். இப்போ எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் 12th பாஸ் ஆவேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன்டா நான் உன் மேலே. ஐயோ அம்மா, எனக்கு ஆசை இவ்வளோதானா? டேய், ரொம்ப ஓவரா பண்ணாதடா. எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன். ஏண்டி, நீ டெஸ்ட் பண்ண ஏன் உயிர் தான் கேட்டுச்சா? ஐயோ ஐயோ, இது வரைக்கும் நடந்த ஒரு கிளாஸ் டெஸ்ட்ல கூட இவ பாஸ் பண்ணலையே. இதுல போர்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நான் உயிர் பிழைக்கவா? நடக்காது, நடக்காது. டேய், ரொம்ப ஓவரா பேசாதடா. இந்த முறை போர்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி உன் முகத்துல கரிய பூசுறேன். என் உயிரை எப்படி காப்பாத்துவேன்? என்ன பண்ணுவேன்? கார்த்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. தங்கச்சி பாஸ் பண்ணிடுவா, நீ ஏன் பயப்படுற? ஆமாப்பா, அவ பாஸ் பண்ணிடுவா. அம்மா பாத்தீங்களா, சித்தியே தடுமாடுறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நடு, சாப்பிடுவா நடு. தேவி நடு, அவனை கூப்பிட்டுன்னு போ. வாடா கார்த்திக், அவ அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவா, உனக்கு ஒன்றும் ஆகாது. கார்த்தி சீக்கிரமா வா, நான் பாஸ் ஆகுறேன், சென்னைக்கு போறேன். எங்க போற? படிக்க. சார், ப்ரொடியூசர் அன்பு வந்திருக்காரு. சரி லோக்கி, நீ போய் வேலையை பாரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ மிஸ்டர் விக்ரம், எப்படி இருக்கீங்க? வந்து ரொம்ப நேரமாச்சோ? ஹாய் அன்பு சார், நான் நல்லா இருக்கேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் ஷூட்டிங் வேலைலாம் எப்படி போகுது சார்? குட். ஆனால் நான் வேற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, ஹீரோயின் சேஞ்சாக இருக்கிறாங்களாமே. இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாம் விக்ரம் சார், எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மேலே அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் இல்லை. மோரோவர் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவும் இல்லை. இங்கே பாருங்க, இந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இனி இந்த பொண்ணு தான் இந்த பிக்சரோட ஹீரோயின். இவங்க பேர் லத்திகா. ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல? அப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் விலகிக்கிறேன் சார். என்ன விக்ரம், விளையாடுறீங்களா? இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? என்கிட்ட நீங்கள் அட்வான்ஸ் கூட வாங்கியிருக்கீங்க. அந்த அட்வான்ஸை நான் வாபஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் விலகிக்கிறேன். ஏன் விலகணும்? அன்பு சார். எஸ் லத்திகா மேடம். இவர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டா நான் எப்படி இவர் கூட நடிக்கிறது? நான் நடிக்கணும்னு நினச்சதே இவருக்காக தான். இவருக்கு பேராக நடிக்கணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. இவர் விலகிட்டா அப்புறமா எப்படி நானும் விலகிடுவேன். இங்கே பாருங்கள் சார், உங்கள் பஞ்சாயத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்டில் என்னால் நடிக்க முடியாது. என்ன விக்ரம் சார், நம்பர் 1 ஹீரோன்ற திமிரில் பேசுகிறீங்களா? எங்களை மாதிரி ப்ரொடியூசர் இல்லாமல் நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல், இந்த பிக்சரோட டைரக்டருக்கும் தெரியாமல், இந்த பிக்சரோட ஹீரோக்கும் தெரியாமல் ஹீரோனை மாற்றிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது?
படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அதோடு நிறுத்திக்கோங்க. படத்தில் உள்ள இருக்கிற டெக்னீஷியன் ஒர்க்லலாம் மூக்க நுழைக்காதீங்க. இப்போ உடனே நான் ப்ரெஸ்ஸை கூட்டி இந்த பிக்சரில் நான் நடிக்கலன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேஸ் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் நான் நடிக்க மாட்டேன்னு ஓப்பனாகவே சொல்லிடுறேன். என்ன அன்பு சார் யோசிக்கிறீங்க? எனக்கு இந்த சவுத் பக்கம் எதுவுமே தெரியாது. உங்கள் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் கேஸ் இருக்கா? ஐயோ இல்லை மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்ன பிடிக்காதவங்க யாரோ இந்த மாதிரி வதந்தியை பரப்பி விட்டுருக்காங்க. ஓகே சார், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி மேடம், போங்க போங்க, நீங்கள் போங்க. என்ன விக்ரம் சார், பழி வாங்குறீங்களா? சேச்சா, நான் எதுக்கு சார் உங்களை பழி வாங்கணும்? இருக்கிறத தான் சொல்கிறேன். இந்த ஹீரோயினை மாற்றினா நான் இந்த பிக்சரில் நடிக்கிறேன், இல்லைனா இல்லை. சார் புரிஞ்சுக்காங்க, நீங்கள் ஹீரோவாக இருக்கிறதுனால தான் அந்த மேடமே இந்த பிக்சரில் நடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தானா? பாவம், அவங்களுக்கே தெரியல நீங்கள் எதுக்காக அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு. எல்லாத்துக்கும் மேலே இவங்க மாடர்னாக இருக்காங்க. நம்ம எடுக்கிற பிக்சருக்கு மாடர்னான பொண்ணு தேவையில்லை. ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேஸ் தான் தேவை. புரியுதா உங்களுக்கு? சரி சார், இப்போ கடைசியாக என்ன தான் சொல்ல வர்றீங்க? இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்டோரி லைனில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிக்சரை முடிச்சு கொடுக்குவோம். நீங்கள் எல்லாத்துக்கும் மூக்க நுழைச்சுன்னு இருந்தீங்க, எனக்கு என்னென்னு விட்டு கடாசிட்டு போயினே இருக்குவேன். நீங்கள் தானே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிங்க, நீங்களே முடிச்சு வைங்க. இவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தான். நம்பர் 1 ஹீரோ இல்லை இருக்காதா? இருடா, உனக்கு நேரம் பார்த்து ஆப்பு வைக்கிறேன். நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண போறான்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஸ்பை வச்சிருக்குவானோ? என்ன பிரியா, கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ஆல்ரெடி ஷூட்டிங்க்கு லேட் ஆயாச்சு. நான் கிளம்புறேம்மா. அக்கா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் சொல்லியிருந்தேனே. பவி, இன்னைக்கு மோஸ்ட்லி பேமெண்ட் பண்ணிடுவாங்க. கிடைச்ச உடனே உனக்கு கொடுத்துட்றேன். சரி அக்கா. ஏம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செய்வ? வேண்டாம்மா, விட்டுரு. உனக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அம்மா, நான் தான் படிக்கல, தங்கச்சியாச்சும் படிக்கட்டோம்மா. இல்லை பிரியா, ஒரு வயசு பொண்ணை வேலைக்கு அனுப்பிட்டு நான் இப்படி வீட்டில் உட்காந்து இருக்கிறது எனக்கே அசிங்கமாக இருக்குது. நீங்கள் எதுக்குமா அசிங்கப்படணும்? நான் என்ன செய்யக்கூடாத வேலையவா செய்கிறேன்? எல்லாம் கௌரவமான வேலை தான். அம்மா, எதுக்குமா அக்காவை டீக்ரேட் பண்ணுற? உனக்கு புரியாது பவிக்குட்டி. ஆஃபீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது சினிமானாலே எல்லாம் கேவலமாக பார்க்குவாங்க. அங்கே வேலை செய்கிறான்னா அவளை தப்பாக தான் பார்க்குவாங்க. ஏம்மா, அப்போ உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஐயோ பிரியா, என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? அப்படியெல்லாம் இல்லை, உன்னை நம்பாமலாம் இல்லை பிரியா. என் மேலே நம்பிக்கை இருந்தா இதோட இந்த பேச்சை விட்டுருங்கம்மா. அம்மா, சும்மா எதுக்குமா அக்கா வேலைக்கு போகிறப்ப அவளை இப்படி மனசை நோகடிக்கிற? சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அக்கா நீ போ, இந்த அம்மா இன்னும் அப்டேட் ஆகலை. சரி பவி, பார்த்து போயிட்டு வா. நான் பணம் கிடைச்ச உடனே உனக்கு கொடுக்குறேன். ஓகே அக்கா. அம்மா, அவளுக்கு தான் அப்படி பேசினா பிடிக்காதுன்னு தெரியல, எதுக்குமா? இல்லடி, சினிமா நடக்கிற இடத்துல யார் யார் எப்படி இருக்குவாங்களோ அதெல்லாம் நினச்சாதான் பயமாக இருக்குடி. நீ நினைக்கிற மாதிரி அக்கா ஒன்றும் தத்தி இல்லைம்மா. அவள் பத்திரமா பார்த்துக்குவா அவளை. கண்டதையும் யோசிக்கிறத விட்டுட்டு போய் எனக்கு டிஃபன் பேக் பண்ண போ. டேய் விஜய், எங்கடா கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயின்னு இருக்கேன் தாத்தா. என்னாச்சு? டேய், உங்கள் அண்ணன்காரன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்றான். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு, கூட்டிட்டு போடா. இதுக்கு என் தலையை ரயில்வே ட்ராக்ல கொடுன்னு சொல்லுங்க, சந்தோஷமா கொடுத்துட்றேன். விஜய், பின்ன என்ன தாத்தா, ஒரு மனுஷன்கிட்ட பேசுன்னு சொல்லலாம் பேசலாம், போய் போய் ஒரு ரோபோ கிட்ட பேசுனாக்கா எப்படி பேச? ஏன்டா என் பேரனை அப்படி சொல்ற? உங்க பேரனை நீங்க தான் மெச்சிக்கணும். டேய், ரொம்ப ஓட்டாதடா, என் பேரன் நம்பர் 1 ஹீரோவாக்கும். ஆமா ஆமா, ஹீரோன்னு குதிக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் அவனை பத்தி தெரிஞ்சாதானே. வீட்டில் அவன் சரியான ரோபோன்றது யாருக்கு தெரியும்? இப்படியே பண்ணின்னு இருக்கட்டும், ஒரு நாள் அவன் வீட்டில் எப்படி இருக்கான்ற வீடியோ எடுத்து வெளியே விட்டுடுறேன். ஹேய் வானடா, அப்புறமா உங்க அண்ணங்காரங்கிட்ட நம்மளால பட முடியாதப்பா.
தெரியுதுல்ல, அப்புறமா என்ன? டேய், இந்த கிழவனை ஏன்டா இப்படி அல்லாட விடுறீங்க? அவனை பார்க்க கூட்டிட்டு போடா. அட போயா கிழவா, உன் பையன் கிட்ட கேளு, இல்லைன்னா உன் மருமக கிட்ட கேளு, அப்படியா இல்லைன்னா உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. எதுக்கு வந்து ஏன் உயிரை எடுக்கிற? டேய் டேய், நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்த தாத்தா நீ கேட்ட இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டுன்னு போனா இல்ல, இப்போ இந்த தாத்தாவை கூப்பிட்டுன்னு போடா. அதுக்கு நீ மறுபடியும் குழந்தையா மாறு, அப்போ கூப்பிட்டுன்னு போற. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? டேய், அட்லீஸ்ட் அவனுக்கு ஃபோனாவது பண்ணி கொடுறா. நான் ஃபோன் பேசணும் அவன்கிட்ட. இப்போ வேண்டாம், அவன் ஷூட்டிங்கில் இருக்கான். அவன் மேனேஜர்னு ஒருத்தர் சுற்றுறானே, அவனுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரீ டைமை எனக்கு சொல்கிறேன். அப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி தரேன். சரிடா சரிடா, மறக்காம எனக்கு பண்ணி விட்றா விஜய். ஐயே, ரொம்ப இழுக்காத தாத்தா, பண்ணித்தரேன். இப்போ நான் வெளியே போயின்னு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் ஓடிடு. கடவுளே, என் 2 பேரன்களும் சந்தோஷமாக இருக்கணும். சீக்கிரமாக பெரியவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு நம்ம படுற டார்ச்சர் பத்தாதுன்னு அந்த பொண்ணும் வந்து டார்ச்சர் அனுபவிக்கணுமா? அரசி, என்னங்க, நம்ம பெரிய பேரனை பற்றி தெரியும், தெரிஞ்சுமா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதுக்குன்னு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்காம அப்படியே விட்டுடலான்றியா? இல்லைங்க, எதுக்கு அநியாயமாக ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பாழ் பண்ணணும்னு தான். அரசி, இது உனக்கே டூ மச்சா இல்லையா? என் பேரன் பாவம். ஆமாம் ஆமாம், 4 ஊர்லேயும் சொன்னாங்க உங்கள் பேரன் பாவம்னு. இப்போ கூட இவன் கையில் யார் மாட்டி சின்ன பின்னமாயின்னு இருக்காங்களோ தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எங்க நம்ம மருமகளை காணோம்? எங்கேயோ வெளியே போனா தெரியல, வந்துடுவா. சரி, நீங்கள் இப்போ வந்து சாப்பிடுங்க. என்ன மேடம், சாப்பிடுங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? சார், என்ன ஆச்சு? விக்ரம் சார் எதுக்கு என் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு? எனி ப்ராப்ளம்? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அவர் அந்த இன்னொரு ஹீரோயினுக்கு டேட்ஸ் கொடுத்துட்டதால கொஞ்சம் வருத்தப்படுறாரு. சடனாக சேஞ்ச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? சரிதான் அன்பு சார், ஆனால் நான் நடிச்சா இந்த விக்ரம் சார் கூட தான் நடிக்கணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சே, என்னத்தான் நினைக்கிறாளுங்களோ இவளுங்க தெரியறதில்ல. எப்போ பாரு விக்ரம் விக்ரம்னு அவன் மேலேயே போய் விழுந்து சாவுறாளுங்க. அவன் ஒருத்தன் இவ கூட நடிக்கவே மாட்டேன்றான். இதுங்க 2 பேர் நடுவில் மாட்டிக்கினா நான் தான் மாரடிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இவ்வளோ எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே. மேடம், ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ண முடியுமா? இது உங்களால் மட்டும்தான் முடியும் மேடம். என்ன அன்பு சார், நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேண்ணா? என்ன சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த பிக்சரோட ஸ்டோரியை நான் மறந்துட்டு ஹீரோயினை சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இது ஒரு வில்லேஜ் டாபிக். நீங்கள் மாடர்னாக இருக்கீங்க, நீங்கள் இந்த டாபிக்கு செட் ஆக மாட்டீங்க. உங்களுக்குன்ட்டே ஒரு ஸ்டோரி எழுதி அதில் விக்ரம் சாருக்கு ஜோடியாக நடிக்க வைக்கிறேன். இப்போ இந்த படத்தில் ஆவாது, புரிஞ்சுக்கோங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அது இல்ல, ஐ வாண்ட் டு ஆக்ட் வித் விக்ரம். அதான் மேடம் சொல்கிறேனே, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சும்மா ஏதோ ஒரு படத்தில் நடித்து அது ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை, உங்களுக்கும் கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டம். அதால் உங்களுக்குன்னே ஒரு ஸ்டோரி எழுதி அதில் கண்டிப்பாக விக்ரம் சாரையும் உங்களையும் நான் நடிக்க வைக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் வேண்டாம், நான் உங்கள் நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஓகே அன்பு சார், அப்பனா சரி. தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மட்டும் இதுக்கு ஒத்துக்கலைன்னா எனக்கு பெரிய லாஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராஜெக்ட் உங்களோட தான். ஓகே அன்பு சார், ஐ வில் பி வெயிட்டிங். சரி மேடம், இப்போ சாப்பிடுங்க. ஓகே அன்பு சார். ஹே பிரியா, இப்பதான் வரியா? ஆமாம் விஜிதா, லேட் ஆயிடுச்சா என்ன? நல்ல நேரம், ஷூட்டிங் இன்னைக்கு கேன்சல். என்ன ஷூட்டிங் கேன்சலா? ஏன் என்னாச்சு? ஹீரோயினுங்கள்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதால தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? அதுக்கு ஏண்டி நீ சோகமாயிட்ட? இல்லை விஜிதா, இன்னைக்கு பேமெண்ட் தருவாங்கன்னு பார்த்தேன். நீ வேற ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னியா? அப்போது பேமெண்ட் தரமாட்டாங்க தானே? டோன்ட் வரி, அதெல்லாம் பக்காவாக நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும்.